Mug-up is injurious to your life. மனப்பாடம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். Understanding will help your life. புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடியே கார்டியாக் சைக்கிள் டயக்ராம் ஈவெண்ட்ஸ் நடத்திட்டேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்காட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தவறாமல் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ நல்லா புரியும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் தமீம் அன்சாரி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம கார்டியாக் சைக்கிளில் கிராஃபிக்கல் ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிராஃப். இந்த கிராஃபில் மேலே உள்ள லைன் பார்த்திங்கன்னா ப்ரெஷர், கீழே உள்ள லைன் பார்த்திங்கன்னா டைம் செகண்ட். ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது: ஆட்ரியம், வென்ட்ரிக்கிள், அயோட்டா. அட் த சேம் டைம் இந்த 3 பார்ட்ஸ்லேயுமே என்ன நடக்குதுன்னு தான் நம்ம ஆல்ரெடி கார்டியாக் சைக்கிள் டயக்ராமில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கிராஃபிக்கலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆட்ரியல் கான்ட்ராக்ஷன். இந்த ஆட்ரியல் கான்ட்ராக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆட்ரியல் கான்ட்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா ஆட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஏற்படும். ஆட்ரியல் உள்ளக்க ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அந்த ப்ரெஷரோட வேவ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வேவுக்கு நேமு பார்த்திங்கன்னா நம்ம ஏ வேவ்னு படிச்சிருப்போம். ஆல்ரெடி நம்ம கார்டியாக் சைக்கிளில் டயக்ராமில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இது பேர் ஏ வேவ். நெக்ஸ்ட்டு ஆட்ரியம் கான்ட்ராக்ட் இதில் அப்போ பார்த்தீங்கன்னா பிளட்டு ஆட்ரியத்தில் உள்ள பிளட்டு வென்ட்ரிக்கிளுக்கு வரும். இந்த வென்ட்ரிக்கிளுக்கு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த வென்ட்ரிக்கிளில் லைட்டாக ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஆட்ரியத்தை விட கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அட் த சேம் டைம் வென்ட்ரிக்கிளில் என்ன நடக்குன்னு பார்த்தாச்சு. அயோட்டாவில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அயோட்டாவில் பார்த்தீங்கன்னா 80 மில்லிமீட்டர் மெர்க்குரியில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அயோட்டா பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பேஸ் பார்ப்போம். இந்த பேஸ் பார்த்திங்கன்னா ஐசோ வேல்யூமெட்ரிக் கன்ட்ராக்ஷன். இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஐசோ வேல்யூமெட்ரிக் கன்ட்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு வேவ் வரும். இது பார்த்திங்கன்னா சி வேவ் ஆட்ரியத்தில் ஏற்படும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மைட்ரல் வேவ் க்ளோஸ் ஆகுதுல்ல, அதனால் ஒரு சின்ன வேவ் வரும். இதை தான் நம்ம சி வேவ்னு சொல்லுவோம். தென் இந்த மைட்ரல் வேல்வ் க்ளோஸ் ஆகுதில்ல, அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்டை நம்ம S1ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஹார்ட் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் இந்த மைட்ரல் வேல்வ் க்ளோஸ் ஆகையில். தென் நெக்ஸ்ட்டு வென்ட்ரிக்கலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வென்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். ப்ரெஷர் அதிகமாகையில் இந்த வென்ட்ரிக்கல் வேவ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வென்ட்ரிக்கல் உள்ள ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 0லேருந்து 5க்கு வரும். 5லேருந்து பார்த்திங்கன்னா 80க்கு போகும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த அயோட்டிக் ப்ரெஷரும் 80ல் இருக்கும். 80னா 80 மில்லிமீட்டர் மெர்க்குரி. இப்போ வென்ட்ரிக்கல் ப்ரெஷரும் அயோட்டிக் ப்ரெஷரும் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரேபிட் எஜாக்ஷன் பார்ப்போம். இந்த ரேபிட் எஜாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஆட்ரியம் பார்ப்போம். ஆட்ரியத்தில் ஆல்ரெடி இந்த ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது ஏ வேவ், அதுக்கப்புறம் சி வேவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லங்ஸ்லேருந்து ஆட்ரியத்துக்கு பிளட் ஃபில் ஆகும். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரில் ஒரு வேவ் வரும். அது பார்த்தீங்கன்னா அந்த சி வேவ்லேருந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வென்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் 80லேருந்து 120க்கு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அயோட்டிக் வேல்வ் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா. அயோட்டிக் வேல்வ் ஓப்பன் ஆகணும். பிளட் பார்த்தீங்கன்னா ரேபிட்லியாக எஜாக்ஷன் ஆகும். அயோட்டாக்கு எஜாக்ஷன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வென்ட்ரிக்கலில் ப்ரெஷர் அந்த வேவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறனால அந்த வேவ் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த வென்ட்ரிக்கல் பார்த்தாச்சு. தென் அயோட்டாலையும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஷர் தான் இருக்கும். 120 தான் இருக்கும். ஸோ அயோட்டிக் வேவும் வென்ட்ரிக்கலை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா. அந்த 120க்கு இந்த வேவும் வந்துடும். ரேபிட் எஜாக்ஷன் பேஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லோ எஜாக்ஷன் பேஸ் பார்க்கலாம். இந்த ஸ்லோ எஜாக்ஷன் பேஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்ரியம் பார்ப்போம். ஆட்ரியத்தில் பார்த்திங்கன்னா அந்த லங்ஸ்லேருந்து பிளட்டு வருதில்ல, அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அந்த வேவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வேவ் பார்த்திங்கன்னா வி வேவ்னு சொல்லுவோம். இது ஆட்ரியம் வேவ் தான். இதை நம்ம வி வேவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம வென்ட்ரிக்கல் பார்ப்போம். இந்த 120க்கு போனுச்சுல ப்ரெஷர், இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகேங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வென்ட்ரிக்கல் ப்ரெஷரோட வேவும் கீழே டவுன் ஆகும். வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் 120லேருந்து ஸ்லோ டவுன் ஆனிச்சில்ல, அதே போல் இந்த அயோட்டாவில் உள்ள ப்ரெஷரும் 120லேருந்து ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டா வேவ் வென்ட்ரிக்கல் மாதிரியே டவுன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஐசோ வேல்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு வென்ட்ரிக்கல் பார்ப்போம். 120 இருந்த ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆனிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிட்லியாக ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகேங்களா. குயிக்காக ஸ்லோ டவுன் ஆகுது. அப்போ இந்த வென்ட்ரிக்கலோட வேவ் பார்த்திங்கன்னா குயிக்காக டவுனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அயோட்டா பார்ப்போம். அயோட்டாவில் உள்ள வேவ் பார்த்திங்கன்னா டவுன் ஆகும். பட் வென்ட்ரிக்கல் மாதிரி ரொம்ப குயிக்காக டவுன் ஆகாது. ஏன்னா வென்ட்ரிக்கலை விட அயோட்டாவில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த வேவ் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆட்ரியம் பார்ப்போம். லங்ஸ்லேருந்து
பிளட் வந்து ஆர்ட்ரியத்துக்கு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வி வேவ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். வென்ட்ரிக்கலை விட ஆர்ட்ரியத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த வி வேவ் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் வேவை விட கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். தென் இந்த அயோட்டிக் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகுதுல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து செகண்ட் சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து நான் S2ன்னு எழுதியிருக்கேன், சவுண்டு 2ன்னு. அயோட்டிக் வேல்வ் க்ளோஸ் ஆகையில் ஹார்ட்டோட செகண்ட் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேப்பிட் ஃபில்லிங் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மைட்ரல் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். மைட்ரல் வேல்வ் ஓப்பனாக இருக்கனால ஆர்ட்ரியத்தில் உள்ள பிளட்டு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கலுக்கு வந்து ரொம்ப ரேப்பிட்லி, அதாவது குயிக்காக வந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து ஃபால் டவுன் ஆகும். ஏன்னா பிளட்டு வந்து ஆர்ட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வரனால அந்த வேவ் பார்த்தீங்கன்னா ஃபால் டவுன் ஆகும். அதை வந்து நம்ம ஆர்ட்ரியம் வேவ்னு சொல்லுவோம். அந்த வேவ் வந்து ஃபால் டவுன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வென்ட்ரிக்கல் வேவுமே டவுனுக்கு வந்துடும். வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனில் இருக்குது. இந்த வென்ட்ரிக்கல் ப்ரெஷரை விட ஆர்ட்ரியத்தில் உள்ள ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் அந்த வேவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் வந்து செகண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டில் இந்த அயோட்டிக் வேல்வ் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம அயோட்டாவில் வந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். அயோட்டாவில் உள்ள ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபால் டவுன் ஆகும். பட் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆகாது, ஸ்லோவாக வந்து ஃபால் டவுன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லோ ஃபில்லிங் பார்ப்போம், ஸ்லோ பேசிவ் ஃபில்லிங் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மைட்ரல் வேல்வ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ லங்ஸ்லேருந்து பிளட் வருதில்ல, அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஆர்ட்ரியத்தில் வந்து ஸ்டோர் ஆகாது. இது வருதில்ல, இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவாக வரும். இப்போ ஆர்ட்ரியத்தோட வேவ் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கலில் உள்ள வேவும் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் மோடில் இருக்குது. ஆர்ட்ரியம் வேவ் ஃபாலோ பண்ணி டிக்ரீஸ் ஆயிரும். ஸ்டில் இதில் பார்த்தீங்கன்னா அயோட்டிக் வேவ் வந்து க்ளோஸில் இருக்குது. இப்போ நம்ம அயோட்டாவில் உள்ள ப்ரெஷர் பார்க்கலாம். அயோட்டாவில் உள்ள ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டவுன் ஆகும். ஸோ இந்த வேவும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிரும். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும், இந்த ரெண்டு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா பேசிவாக தான் ஃபில்லிங் ஆகுது. ஓகேங்களா? இந்த ரெண்டுலேயுமே பேசிவாக தான் ஃபில்லிங் ஆகுது. அது இந்த லெவலில் ரெண்டு ஆர்ட்ரியமும் கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கலை. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. இதில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பேசிவாக ஃபில் ஆகுது, இதில் வந்து ஸ்லோவாக வந்து பேசிவாக ஃபில் ஆகுது. ஆனால் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பேசிவாக தான் பிளட் வந்து ஃபில் ஆகுது. ஆர்ட்ரியல் கான்ட்ராக்ஷன் நடக்கலை. அது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. தென் நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏ வேவ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கல் வேவ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அயோட்டிக் வேவ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து ஆர்ட்ரியல் கான்ட்ராக்ஷன் திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே பார்த்தீங்கன்னா சைக்கிளாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வேல்யூம் பார்க்கலாம். அதாவது வென்ட்ரிகுலரில் உள்ள வேல்யூம் பார்க்கலாம். அந்த சேஞ்சஸ் நடக்கையில் உள்ள வேல்யூமில் உள்ள வேவை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ட்ரியல் கான்ட்ராக்ஷனை பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐசோ வேல்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூம் சேஞ்சஸில் உள்ள வேவ் பார்த்தீங்கன்னா வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படியே சேமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வேல்யூமும் சேஞ்ச் ஆகாது, ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரேபிட் எஜாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக வந்து பிளட் வந்து எஜாக்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேவ் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ எஜாக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஸ்லோவாக எஜாக்ட் ஆகும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டிக்ரீஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோ வேல்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த வித சேஞ்சஸும் நடக்காது. ஸோ அந்த வேவ் பார்த்தீங்கன்னா வந்து சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட் பேசிவ் ஃபில்லிங். அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரியத்துலேருந்து பிளட் வந்து வென்ட்ரிக்கலுக்கு ரேப்பிடாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேசிவ் ஃபில்லிங். அப்போ வந்து இந்த வேவ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ரியல் கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஐசோ வேல்யூமெட்ரிக் ஸ்டார்ட் ஆகும். இதே வந்து ஒரு சைக்கிளாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். தென் இந்த வேவ் வந்து உங்களுக்கு புரியாட்டி இன்னொரு தாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. ஆர்ட்ரியாலேருந்து பிளட் வந்து வென்ட்ரிக்கலுக்கு வருதில்ல, அப்போ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கலில் வந்து பிளட் வந்து ஃபில் ஆகிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேல்யூம் வேவ் தான். ஓகேங்களா? அந்த வேவ் வந்து இன்க்ரீஸில் இருக்கும். தென் ஐசோ வேல்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூமே க்ளோஸில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த வித சேஞ்சஸும் நடக்காது, வேல்யூமும் சேஞ்ச் ஆகாது, ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேவ் வந்து சேமாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபிட் எஜாக்ஷன், பிளட் வந்து ஸ்பீடாக எஜாக்ஸ் ஆகுதுல்ல அயோட்டாக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேவ் இருக்குல்ல, இந்த வேவ் வந்து டவுன் ஆகும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டவுன் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அடுத்த பேஸ் பார்ப்போம். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ எஜாக்ஷன். பிளட் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து அயோட்டாக்கு எஜாக்ஷன் ஆகும். அப்போ வந்து இந்த வேவ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டவுன் ஆகும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பேஸ் இது பார்த்தீங்கன்னா ஐசோ வேல்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? ரெண்டு வேல்யூமே வந்து க்ளோஸில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வென்ட்ரிக்கில் வந்து எந்த வித சேஞ்சஸுமே நடக்காது, வேல்யூமும் சேஞ்ச் ஆகாது, ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேவ் வந்து சேமாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரேபிட் பேசிவ் ஃபில்லிங். ஆர்ட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்து ரேப்பிடாக வந்து பிளட் ஃபில் ஆகுதுல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் அடுத்த பேஸ் பார்த்தீங்கன்னா
ஸ்லோ பேசிவ் ஃபில்லிங், ஆர்ட்ரியத்துலேருந்து பிளட் வந்து வென்ட்ரிக்கிளுக்கு ஸ்லோவாக ஃபில் ஆகுதுல, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இதே வந்து சைக்கிளாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த வேவுக்கு நேமு பார்த்தீங்கன்னா வேல்யூம் சேஞ்சஸ் டியூரிங் வென்ட்ரிக்கிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து இசிஜி பார்க்கலாம். இசிஜி வேவ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வேவ் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து இசிஜி, அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மெக்கானிக்கல் ஈவெண்ட் வந்து நடக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து இசிஜி தான் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் ஈவெண்ட் வந்து வரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இசிஜியில் இந்த ஆட்ரியல் கான்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கலாக நடக்கிற வேவ், இந்த வேவ் வந்து ஏ வேவுக்கு வந்து முன்னாடியே நடந்துடும். ஓகேங்களா. இந்த வேவ் வந்து இசிஜியில் நடக்குது. இசிஜினா எலக்ட்ரோகார்டியோகிராம். ஏட்ரியம் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வேவுக்கு நேமு பார்த்தீங்கன்னா பி வேவ். ஓகேங்களா. இது வந்து ஏட்ரியம் டீபோலரைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டீபோலரைசேஷனாக என்ன, ரீபோலரைசேஷனாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். டீபோலரைசேஷனா கான்ட்ராக்ஷன், ரீபோலரைசேஷனா ரிலாக்ஸேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. டீபோலரைசேஷனா கான்ட்ராக்ஷன், ரீபோலரைசேஷனா ரிலாக்ஸேஷன். இதை நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறலாம். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ரிலாக்ஸேஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வந்து ஆர்இயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் ரீபோலரைசேஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வந்து ஆர்இயில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ரிலாக்ஸேஷன்னா ரீபோலரைசேஷன், கான்ட்ராக்ஷன்னா டீபோலரைசேஷன். தென் இந்த பி வேவ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஐசோ வால்யூமெட்ரிக் கன்ட்ராக்ஷனில். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வென்ட்ரிக்கிள் வந்து டீபோலரைசேஷன் ஆகும். டீபோலரைசேஷனா கான்ட்ராக்ஷன். இந்த வென்ட்ரிக்கிள் வந்து ஐசோ வால்யூமெட்ரிக் கன்ட்ராக்ஷனில் ப்ரெஷர்னால் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். தென் இந்த வேவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்குது, QRS. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேப்பிட் எஜாக்ஷனில் பார்ப்போம். ரேப்பிட் எஜாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ எஜாக்ஷனில் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி டவுன் ஆகும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து வென்ட்ரிக்கிள் வந்து ரீபோலரைசேஷன் ஆகுது. இந்த வேவுக்கு நேமு பார்த்தீங்கன்னா டி வேவ். தென் நெக்ஸ்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா வென்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து ரீபோலரைசேஷனில் இருக்குது, அதாவது ரிலாக்ஷனில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், அதாவது அடுத்த சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பி வேவ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா QRS வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைக்கிளாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்த்த வேவ் பார்த்தீங்கன்னா இசிஜினா எலக்ட்ரோ கார்டியோகிராம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம இசிஜியை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கார்டியாக் சைக்கிளை வந்து டயக்ராமாக வந்து ஆல்ரெடி நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். தவறாமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா புரியும். இந்த வீடியோ நான் இன்றைக்கி நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வில் கம் பேக் டு another வீடியோ.